வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். எல்லா குழந்தைகள் முதல் பெரியவாள் வரைக்கும் இந்த 2 லைன் ரொம்ப பிடிக்கிறதுன்னு போது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முத்துக்குழம்பு. அடாடா, முத்துக்குழம்பா அப்படின்னா என்னென்னா, இங்கே பாருங்கள், மணத்தக்காளி செடி பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த கீரை அது உள்ளே இருக்கிற அந்த விதை முத்து முத்தாக இருக்கும். அதனால் அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சும்மா முத்துக்குழம்பு அப்படின்வா. இது மணத்தக்காளிக்காய் வத்த குழம்பு. இப்போது அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு பாண்ட்லி வச்சிட்டோமா, நல்லெண்ணெய் தான் விடணும். நல்லெண்ணெய் விட்டுட்டோமா, நல்லெண்ணெய் காஞ்ச உடனே என்ன பண்ணணும், கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறோம். கடுகு வெடித்த உடனே 2 ஒரு பிஞ்சு வெந்தயம் போட்டுக்கோங்க. ஏன்னா வெந்தயம் பொடி பண்ணி போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்படியே போட்டுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கடுகு வெடிச்சிட்டு வெந்தயம் போட்டோம். இப்போது இதை பாருங்கள், இந்த மணத்தக்காளி வத்தலை அப்படியே போட்டுருவோம். மணத்தக்காளி வத்தல் கொஞ்சம் உப்பு போட்டு தான் அவள் இது பண்ணுவாள். அது என்னது, ப்ரிசர்வ் பண்ணுவாள் காய வச்சு. அதனால் உப்பு மாத்திரம் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக, எப்பவும் போடுற உப்பை விட கொஞ்சம் கம்மியாக போட்டுண்டா தான் உங்களுக்கு அந்த உப்பு எப்பவும் போடுற உப்பை விட கொஞ்சம் கம்மியாக போட்டுண்டா தான் அந்த உப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் இதை மறக்கக்கூடாது. மணத்தக்காளிக்காய் குழம்பு பண்ணாலே நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம், உப்பை கொஞ்சம் எப்பவும் போடுற உப்பை விட கொஞ்சம் கம்மியாக போடணும். சரிங்களா? இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இப்போது இந்த வத்தலை என்ன எடுத்து நல்லா பொரியணும். இப்படி பொரியணும். இது பாருங்கள், போட்ட சைஸோட பெருசாக வருது பாருங்கள், அவ்வளோதான். இப்படி பொரிஞ்சிட்டுன்னா நம்மளோட வத்தல் ரெடி. பெருங்காயத்தை கொஞ்சமாக போட்டுடலாம். ஆக்சுவலாக பெருங்காயம் போடாமல் நம்ம சமைக்கவே கூடாது. சரிங்களா? இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கணும். நான் உங்களுக்கு இந்த வாட்டி காரப்பொடியும் தனியாப்பொடியும் போடுற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு நம்மளோட சாம்பார் பொடி இருக்காது இல்லையா, அதனால காரப்பொடி சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கணும். அப்புறம் தனியாப்பொடி ஒரு கோபுரமாக 1, கோபுரமாக 2, இல்லைன்னா 3 ஸ்பூன் அப்படி போட்டுக்கோங்க. போட்டுன்ட்டு தனியா பொடி மிளகா பொடி போட்டுட்டு இதை நல்லா வதக்கிட்டோமா. ஏன் இந்த எண்ணெயில் போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட அந்த காரத்தன்மை கொஞ்சம் குறையும். அதனால் இப்போ நம்ம என்னென்ன போட்டோன்னு உங்களுக்கு தெரியும். எண்ணெய் போட்டோம், கடுகு போட்டோம், வெந்தயம் போட்டோம், பெருங்காயம் போட்டோம், மணத்தக்காளி வத்தலை வதக்கினோம், மஞ்சப்பொடி போட்டோம், காரப்பொடி போட்டோம், தனியாப்பொடி போட்டோம். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த புளியை கரைச்சி ஊற்ற போகிறோம். எவ்வளோ புளி ஊற்றுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், புளி ஒரு பெரிய லெமன் அளவுக்கு இருந்தால் போதும். இதே 6 பேர் 8 பேர் சாப்பிட்லாம். சரிங்களா? இப்போ நம்ம இதை கரைச்சி ஊற்றுறோம். இந்த மணத்தக்காளி வத்த குழம்புக்கு ஒரு தொகையில் அரைப்பா. அந்த தொகையலுக்கு பேர் சவரன் தொகையல் அப்படின்வா. அப்படின்னா என்ன, சவரன்னா என்னென்னா, அது அப்படியே சவரன் கலரில் இருக்கும் அந்த தொகையல். அது என்னென்னா, தோரம்பருப்பு இருக்குல்ல, அதை வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெந்நீரில் ஊற வச்சு அரைப்பா. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தொகையலை தொட்டுண்டு, நார்மலாக பருப்பு தொகையல், தேங்காய் தொகையல் தொட்டுண்டு இந்த குழம்ப சாப்பிட்டோன்னா ஆஹாஹாஹா சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு ஒரு கதை சொல்லலான் இருக்கேன். அதாவது திடீர்னு இப்போ தோன்றுறது, நான் சின்ன வயசில் ஒரு கதை படிச்சிருக்கேன். அதாவது ஒரு நரி இருக்குல்ல, அது என்ன பண்ணுமா, எம்பி அந்த திராட்சையை ட்ரை பண்ணும். அதை பிச்சு சாப்பிட்ணுன்னு எம்பி ட்ரை பண்ணாலும் அந்த திராட்சை கிடைக்காது. இவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணோம். உடனே ரொம்ப கஷ்டமாயிடும் அதுக்கு. உடனே என்ன சொல்லணும், அதுக்கு கிடைக்கல அப்படின்றத அது வருத்தப்படாமல் என்ன சொல்கிறது, சிச்சி இந்த பழம் புளிக்கும், இதை தின்னா பல்லெல்லாம் கூசும் அப்படின்ட்டு போயிடுறது. அதுலேருந்து என்ன தெரிஞ்சுட்டேன் தெரியுமா, நான் அப்போ படித்ததை இப்போ தோன்றுறது என்னென்னா, நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கலன்னா அதை பார்த்து நம்ம வருத்தப்படாமல், அது அப்படி இருக்கிறனால நமக்கு கிடைக்கல அப்படின்னு அதை தான் குழந்தைகள் என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்று கிடைக்கலன்னா, ஓ அது பேடு போல் இருக்குது, அதனால தான் நமக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சின்ட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அதை பற்றி வருத்தமோ அது ஒரு இதுவோ இருக்காது. நமக்கு ஒரு வருத்தமோ இல்லை அதனால ஒரு துக்கமோ இருக்காது. அதனால் எனக்கு அந்த கதை இப்போ எனக்கு புரிஞ்சது இவ்வளோ காலத்துக்கு அப்புறம். சரிங்களா? கொஞ்சமாக அரை உப்பு போடுறேன், வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். அடடா, உப்பு காலி, பார்க்கவே இல்லையே நான்.
சரி இப்போ வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இதுக்கு இருக்கிற உப்பு இருக்குது. இப்போது அலம்பிட்டு வாங்கி போட்டுடுவோம். இது ஒன்றும் ஒரு 5 நிமிஷத்தில் கொதித்து அந்த எவ்வளோ ஊற்றிருக்கோமோ அதுலேருந்து கொஞ்சம் இறங்கிடும், கொஞ்சம் திக்காகும். அதப்போ இறக்கிட வேண்டிய. நான் இந்த கடல மாவு அரிசி மாவு கரைச்சி கொட்ட மாட்டேன். ஆனால் நார்மலாக கொஞ்சம் கொதித்த உடனே ஒரு ஸ்பூன் அரிசி மாவோ கடல மாவோ கரைச்சி கொட்டினீங்கன்னா அது ஒரு கொலாய்டல் ஸ்ட்ரேட்டு செமி சாலிட்னு வாங்கலை, அதாவது என்ன சொல்லுது, அப்படி மாவு மாதிரி இட்லி மாவு மாதிரி வரும், சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த மாவு கரைச்சி கொட்டினா பிடிக்காது. அதனால என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி பண்ணிவிடுவேன். கொஞ்சம் கொதித்த உடனே கொஞ்சம் திக்கான உடனே இறக்கிடுவேன். கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நான் அப்படி தான் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அது பிடிச்சி போச்சு. ஸோ இதில் நம்ம ஒன்றும் கருவேப்பிலை போடலை. ஏன்னா நான் தான் சொல்லியிருக்கேன், எப்போவுமே கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போடாமல் ஒரு டிஷ்ஷே கிடையாது. ஸோ நம்ம கருவேப்பிலையை அலம்பி காய வச்சுட்டு தொடச்சி வச்சுட்டோன்னா ஒரு வாரம் கூட இந்த கருவேப்பிலை அப்படியே இருக்கும், கருப்பாக ஆகாது. ஆனால் என்ன பண்ணோம், மெனக்கெட்டு அலம்பி நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு டவல் வச்சு தொடச்சிட்டு கொஞ்சம் ஃபேன் அடியில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் இப்படி உருவி எல்லாத்தையும் போட்டு வச்சோம்னா ஒரு வாரம் கூட நம்ம கருவேப்பிலையை ஜம்முன்னு பச்சையாக வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன, சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன், சம்டைம்ஸ் அப்படியே தூக்கி கவரில் போடுவேன். அந்த சோம்பேறித்தனம் இருந்தால் இது மாதிரிலாம் பண்ண முடியாது. சரிங்களா? பாருங்கள், நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுத்து. நீங்கள் சாம்பார் பொடி போடுறதா இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பெருங்காயம் போட மறக்காதீங்க. கருவேப்பிலையும் வெந்தயமும் இதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பெருங்காயம் வெந்தயம் கம்பல்சரியாக போடுங்க, அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி சிம்மில் வச்சிங்கன்னா அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக அதை பாருங்கள், இங்கேருந்து இவ்வளோ லேயர் இறங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 ஸ்பூன் கடல மாவோ அரிசி மாவு தான் மெயினாக எங்கள் அப்பா கரைச்சி கொட்டுவார், கொட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் எனக்கு மாவு கரைச்சி கொட்டினா பிடிக்காது, அதனால் நான் இதோடு நிறுத்திடுறேன். நம்மளோட குழம்பு ரெடியாக எடுத்து மணத்தக்காளி வெத்த குழம்பு. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, முத்துக்குழம்பு. முத்தாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் முத்துக்குழம்பு. சரிங்களா? மணத்தக்காளி வெத்த குழம்புக்கு சுட்டப்பலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு காமிக்கட்டுமா? நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், உருளைக்கிழங்கு பொடிக்கறி. இதுவும் சூப்பராக இருக்கும். சரிங்களா? இருந்தாலும் அப்பளம் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பவும் போல் என்ன சொல்லுவேன் நான் கடைசியில், சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் கொடுக்கணும், ஷேர் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், சூப்பராக சாப்பிட்ணும், விதவிதமாக சாப்பிட்ணும். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.